ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ஸ் ஆஃப் வினித். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வயசான தாத்தா வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காரு. விவசாயிக்கு சாப்பாடு சாப்பிட்ருக்க பார்த்துட்டு ஐயா எங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கும் போது, ஐயா எனக்கு காசு தான் நான் அவங்க சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி விவசாயி சொல்லியிருக்காங்க. தாத்தா சொல்லியிருக்காரு, தாத்தா எனக்கு என்கிட்ட ஒரே ஒரு வாத்து வேணால் இருக்குது, அதை வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு சாப்பாடு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே சரின்னு சொல்லிவிட்டு வருதப்பட்டு எடுத்து கொடுத்து வச்சுருக்காரு. வாட்சை வாங்கி வச்சிட்டாரு. அப்புறம் இது அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறாரு. அந்த வாத்து பார்த்தா தங்க முட்டை இட்டுருக்கு. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியகரமாக ஆகிட்டு அந்த விவசாயி தங்க முட்டை இந்த வார்த்தை போய் கொடுத்துருக்காரு அந்த தாத்தா. சரி நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போய் அந்த தங்க முட்டையை போய் மார்க்கெட்டில் போய் விற்றுருக்காரு. அதே மாதிரி ரெகுலராக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தங்க முட்டை போட்டே இருந்திருக்கு. ரெகுலராக கொண்டு போய் விற்றுருக்காரு. அப்போ ஒரு நாள் என்ன இது டெய்லி ஒவ்வொரு தங்க முட்டையை இருந்துட்டு எப்போ நான் பணக்காரன் ஆகுது, ஒரே நாளில் பணக்காரன்னு சொல்லிட்டு அதை வெட்டி கூறு ஓட்டுட்டான். அந்த வாத்தை வெட்டினேன்னு என்னாச்சு, மாமிச பிண்டங்களாக தான் போச்சு. அதுக்குள்ளேருந்து ஒரு தங்க முட்டையே வரல. இதுலேருந்து என்ன தெரியுது, பேராசை பெருநஷ்டம். பேராசைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இறப்பதை வைத்து சிறப்புடன் வாழ வேண்டும். அதுதான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.